இன்று இந்திய பங்குச்சந்தை சரிவை சந்தித்தது. சென்செக்ஸ் மற்றும் நிப்டி குறியீடுகள் இன்று நஷ்டத்தில் முடிந்தன. சென்செக்ஸ் 39.EG புள்ளிகள் சரிந்து ஜெப்ஜி ஜெவல்காவ் 6.74 முடிந்தது. நிப்டி 31.05 புள்ளிகள் குறைந்து 3,961 முடிந்தது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய காரணிகளால் இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது. பலவீனமான உலகளாவிய சூழ்நிலையா சந்தை மண்ணிலை பாதிக்கப்பட்டது. முன்னாள் அதிபர் டிரம் கனடா, மெக்சிகோ மற்றும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மீண்டும் வரிகளை விதித்ததா அமெரிக்க சந்தைகள் பெரிய சரிவை சந்தித்தன. இந்த பாதுகாப்பு நடவடிக்கை உலக சந்தைகளில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது இந்தியாவிலும் முதலீட்டாளர்களின் மனநிலையை பாதித்தது. சமீபத்திய பட்ஜெட் அறிவிப்புகளும் சந்தை மனநிலையை வடிவமைப்பதில் பங்கு வகித்தன. பட்ஜெட்டுக்கு கலவையான பதில் கிடைச்சால், குறிப்பாக உள்கட்டமைப்பு செலவினங்களில் பெரிய அறிவிப்புகள் இல்லாதது முதலீட்டாளர்களின் மனநிலையை பாதித்தது. அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாய் 87 என்ற வரலாற்று குறைந்த மட்டத்தை எட்டியதால் ரூபாயின் செயல்திறன் கவலைகளை அதிகரித்தது. ரூபாய் 87.15 முடிந்தது. இது 0.% மதிப்பிழப்பை குறிக்கிறது. ரூபாயின் இந்த பலவீனம் சந்தையில் எதிர்மறை மனநிலையை மேலும் அதிகரித்தது. பெரும்பாலும் அமெரிக்காவில் இருந்து வெளிப்படும் உலகளாவிய சந்தை அதிர்வுகள் இந்திய பங்கு சந்தையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. முன்னதிபர் டிரம் முக்கிய வர்த்தக பங்காளிகள் மீது மீண்டும் வரிகளை விதித்தது உலகளாவிய வர்த்தக போர் குறித்த அச்சத்தை மீண்டும் கிளப்பியுள்ளது. டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், S&P 500 மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நாஸ்டாக் ஆகியவை கணிசமாக குறைந்து மூடப்பட்டதா? இது அமெரிக்க சந்தைகளில் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது. உலகளாவிய பிரச்சனைகளுடன் அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் சரிவு சாதனை அளவுக்கு குறைந்தது. விரிவடையும் வர்த்தக பற்றாக்குறை, அதிகரித்து வரும் கச்சா எண்ணெய் விலைகள் மற்றும் அமெரிக்க டாலரின் வலுவடைதல் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் இந்த மதிப்பிழப்பு ஏற்பட்டுள்ளது. இறக்குமதியை விலை அதிகமாக்கி கார்ப்பரேட் வருவாயில் அழுத்தம் கொடுத்ததா? பலவீனமான ரூபாய் முதலீட்டாளர்களின் மனநிலையை மேலும் மங்கலாக்கியது. இதுக்கிடையில் சமீபத்திய பட்ஜெட் விளக்க காட்சி நிதி கட்டுப்பாடு மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துவதற்காக பாராட்டப்பட்டாலும் சந்தையை முழுமையாக உற்சாகப்படுத்த தவறியது. பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய உந்து சக்தியான உள்கட்டமைப்பு செலவினங்களுக்கான பெரிய அறிவிப்புகள் இல்லாதது முதலீட்டாளர்களை ஏமாற்றம் அடைய செய்தது. மூலதன பொருட்கள், உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமானம் போன்ற துறைகளின் செயல்பாட்டில் பட்ஜெட்டுக்கான மந்தமான பதில் தெளிவாக தெரிந்தது. அவை நஷ்டத்தில் முடிந்தன. பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க இந்த துறைகளில் பெரிய முதலீடுகளை செய்வதில் சந்தை தனது நம்பிக்கைகளை வைச்சிருந்தது. இருப்பினும் அத்தகைய அறிவிப்புகள் இல்லாதது முதலீட்டாளர்களின் மனநிலையை பாதித்தது. வருவாய் காலம் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கிறது. கலவையான பலன்களை அளிக்கிறது. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா 3ஆம் காலாண்டுக்கான நிகர் லாபத்தில் 4% சரிவை பதிவு செய்துள்ளது. இது 3,161.6 கோடி ரூபாயாக இருந்தது. லாபத்தில் ஏற்பட்ட இந்த சரிவுக்கு காரணம் பலவீனமான தேவை. இருப்பினும் நிறுவனம் ஈவிடெண்ட் அறிவிச்சு முதலீட்டாளர்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை அளித்தது. மறுபுறம் GRSE அதன் நிகர் லாபத்தில் ஆண்டு 2% உயர்வை பதிவு செய்து 908 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஆண்டு நிறுவனத்தின் வருவாய் 9% அதிகரித்து 1,061 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஆரோக்கியமான ஆர்டர் புத்தகம் மற்றும் திறமையான செயல்பாட்டினால் இந்த வலுவான செயல்திறன் ஈர்க்கப்பட்டது. GRSE அதன் எதிர்கால வாய்ப்புகள் குறித்த நம்பிக்கையை சமிக்ஞை செய்து ஒரு பங்குக்கு ரூபாய் என அதிகபட்ச டிவிடெண்டையும் அறிவித்தது. பார்பிக்யூ நேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி அதன் நிகர் லாபத்தில் 3ஆம் காலாண்டுக்கு 4.4% உயர்வை அளிச்சு 5 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இருப்பினும் நிறுவனத்தின் வருவாய் சிறிதளவை சந்திச்சு 0.59 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இந்த கலவையான செயல்திறன் உணவுத்துறை சந்திக்கும் சவால்களை பிரதிபலித்தது. டிவிஸ் லேப்ஸ் அதன் சிறப்பான தொடர்ச்சியை தொடர்ந்து 3ஆம் காலாண்டுக்கான வரிக்கு பிந்தைய ஒருங்கிணைந்த லாபத்தில் ஆண்டு 4% உயர்வை பதிவு செய்து
பயம்பர்ட் 89 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் அதன் தன்மைகள் மற்றும் சேவைகளுக்கு அதிக தேவை இருப்பதா நிறுவனத்தின் வருவாய் ஆண்டு 80% வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இன்றைய சந்தை செயல்பாடு இரண்டு முரண்பட்ட கதைகளை சித்தரித்தது. ஒருபுறம் பட்ஜெட் அறிவிப்புகளால் பயனைந்து அல்லது வலுவான காலாண்டு வருவாய பதிவு செய்த துறைகள் மற்றும் நிறுவனங்கள் வாங்கும் ஆர்வத்தை கண்ட அவற்றின் பங்கு விலைகளை உயர்த்தின. மறுபுறம் உலகளாவிய பின்னடைவுகள், பட்ஜெட் ஏமாற்றங்கள் அல்லது பலவீனமான காலாண்டு முடிவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் விற்பனை அழுத்தத்தை சந்திச்சர். அவற்றின் பங்கு விலைகளை குறைச்சனர். அதிக லாபம் ஈட்டியவர்கள் இல்ல. பஜாஜ் பைனான்ஸ் அதன் பங்கு விலையில் 5% உயர்வுடன் தனித்து நின்றது. நிறுவனத்தின் வலுவான நிதிநிலை மற்றும் நிதி சேவைகள் துறைக்கான நேர்மறையான எதிர்பார்ப்பு அதன் சிறப்பான செயல்திறனுக்கு பங்களித்தது. ஆன்லைன் உணவு விநியோக தளமான ஸ்விக்கியும் அதன் பங்கு விலை 3 முதல் 5% உயர்வுடன் ஒரு பேரணியை கண்டது. கோடக் செக்யூரிட்டிகளின் நேர்மறையான கவரேஜ் மற்றும் ஆன்லைன் உணவு விநியோக சந்தையில் நிறுவனத்தின் தொடர்ச்சியான வளர்ச்சி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரித்தது. பயிர் பாதுகாப்பு தீர்வுகளின் உலகளாவிய வழங்குனரான UPL வலுவான 3ஆம் காலாண்டு முடிவுகள் மற்றும் இன்வெஸ்டெக்கின் மேம்படுத்தலை தொடர்ந்து அதன் பங்கு விலை 5% உயர்ந்தது. தொற்று நோய்க்கு பிந்தைய சகாப்தத்தில் விருந்தோம்பல் துறைக்கான நேர்மறையான எதிர்பார்ப்பால் இயக்கப்பட்டு ITC ஹோட்டல்களும் அதன் பங்கு விலையில் 5% உயர்வுடன் லாபம் ஈட்டியவர்களின் பட்டியலில் இணைந்தது. இந்தியாவின் மிகப்பெரிய கார் தயாரிப்பாளரான மாருதி சுசுகி நிலையான விற்பனை மற்றும் வலுவான ஏற்றுமதி வளர்ச்சியால் ஆதரிக்கப்பட்டு அதன் பங்கு விலையில் 4% அதிகரிப்பை கண்டது. மாறாக உலகளாவிய பின்னடைவுகள் மற்றும் பட்ஜெட் ஏமாற்றங்களா பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் நஷ்டமடைந்தோர் பட்டியலில் ஆதிக்கம் செலுத்தின. உள்கட்டமைப்பு துறைக்கான பெல்வெதர் பங்கும் பிரதிநிதியுமான லார்சன் அண்ட் டூப்ரோ அதன் பங்கு விலையில் 5% சரிவை கண்டது. உலகளாவிய சந்தைகளுக்கு நிறுவனத்தின் வெளிப்பாடு மற்றும் பட்ஜெட்டில் எந்த ஒரு பெரிய உள்கட்டமைப்பு ஒதிசி இல்லாததும் முதலீட்டாளர்களின் மனநிலையை பாதித்தது. மின்சார துறையின் முக்கிய நிறுவனங்களான NTPC மற்றும் பவர் கிரிட் கார்ப்பரேஷனும் அதிக நஷ்டமடைந்தவர்களில் இருந்த. மின்சார துறையில் ஒட்டுமொத்த பலவீனத்தா NTPC-யின் பங்கு விலை பாதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் பவர் கிரிட்டின் சரிவு அதன் மந்தமான காலாண்டு முடிவுகளால் ஏற்பட்டது.